வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். மீகா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தடைகளோடு கூட இருக்கலாம். தடை நிமித்தம் உங்கள் காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். தடை நிமித்தம் திருமண காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். தடை நிமித்தம் உங்க வாழ்க்கையிலே அநேக நிந்தைகள், அவமானங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். தடையை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கலாம். இந்த தடை உங்களை எழும்ப முடியாதபடி உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைக்க போகிறார், இன்றைக்கு நீக்க போகிறார். எது எது தடைகள்லாம் இருக்குதோ அதை பிடுங்கி கர்த்தர் தூர எறிந்து போட போகிறார். திருமண வாழ்க்கையில தடையா, ஒரு உயர்வுக்கு தடையா, ஒரு வேலை கிடைப்பதற்கு தடையா, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதனால என்னால ஆரம்பிக்க விடல, ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொந்து போய் இருக்கிறீங்களா? இன்னும் நிறைய தடைகள். ஒரு பாஸ்போர்ட் கிடைப்பதற்கு தடை, ஒரு விசா எடுப்பதற்கு தடை, டிக்கெட் எடுத்துட்டேன் ஆனா என்னால போக முடியல, இன்னைக்கு தடை தடை, இப்படி சொல்லி சொல்லி சோர்ந்து போகிறவர்கள் அநேக பேர் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் உங்க தடைகளை உடைக்க போகிறார். உங்களுக்கு ஒரு புது வழியை ஆண்டவர் திறக்க போகிறார். இந்த வழி எப்படி திறந்தது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வழியை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். தேவனுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த வழியை ஆண்டவர் உங்களை நடத்தி செல்ல போகிறார். இதுவரை மனிதன் அழைத்த கதவுகள் அநேகம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக புதிய வழிகளை திறந்து அதன் வழியாய் உங்களை நடத்த போகிறார். இனி உங்க வாழ்க்கையில தடை இல்லை. உங்க வழிகள் எல்லாம் அற்புதமாய் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி, துக்கத்தை எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். தடையோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, உடைய திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். எனக்கு வேலை கிடைக்கலையே என்று சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு புதிய வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்னால தொழில் தொடங்க முடியல என்று சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க தொழிலை தொடங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு வழியை திறந்து கொடுக்க போகிறார். உங்க கையில பாஸ்போர்ட் கிடைக்க போகிறது. நீங்க விசா எடுக்கும்படி பலமுறை போராடியும் முயற்சி பண்ணியும் கிடைக்காத காரியம் வாய்க்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறக்க போகிறார். இன்னும் எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறாரு. வழியை திறக்க போறாரு, தடையை உடைக்க போறாரு. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக செல்லுகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது தடைகளோடு கூட இருப்பார்களே ஆனால், இன்றைக்கு தடையை உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு வழியை திறந்து அவங்களை நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.